உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சுகப்பிரசவத்துக்கான மருத்துவம். சுகப்பிரசவம்னா எப்படி? இன்னைக்கு எல்லாருக்குமே கத்தி வச்சு தான் எடுக்கிறாங்க. சும்மா எடுக்கலை. ஆனால் இயற்கையாக நம்ம மருந்து சாப்பிட்டு வந்தோம்னா அன்னைக்கு போகும்போது சுலபமாக குழந்தை பெற்றுக்கலாம். முக்கியமாக அதுக்கு செம்மர இலை, தேன், திப்பிலி, சோதகத்தி இலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் எல்லா குழந்தைங்களும் எல்லா தாய்மார்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிசரிங் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க. முன்னால் இருந்த நம்ம அதே தாய்மார்கள்லாம் 10 குழந்தைங்க 8 குழந்தைங்க 6 குழந்தைங்க அந்த மாதிரிலாம் நிறையா பெற்றுக்கிறப்ப இயற்கையிலே அவங்க சுகமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்ல ஆட்டோமேட்டிக்காக உணவுகள் நல்ல நஞ்சில்லா உணவுகள் சாப்பிட்டாங்க. வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சாங்க. இப்போ இருக்கிற தாய்மார்கள் கருத்தரிச்சிட்டா வேலைகள் வீட்டு வேலைகளை கூட நல்லா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா சுகமாக குழந்தை பெற்றுக்கிறலாம். கடினமாக உழைக்காமல் படுத்தே இருக்கிறது, சோம்பேறித்தனமாக நடக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் 9வது மாதம் வந்துச்சுனாக்கா அந்த நேரத்தில் அந்த 9வது மாதத்தில் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு சுகமாக குழந்தை பெற்றுக்கிருவீங்க. 9வது மாதத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 3 முறை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாலுமே எப்படியப்பட்ட குழந்தைங்க தலைகழுதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கொடி சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, மாலை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் எசகு பெசகா படுத்துட்டாங்கனாக்கா குழந்தை நெஞ்சுக்கு ஏறிக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்ததுனா தான் குழந்தைங்கள் சுகப்பிரசவமாக பிறக்காது. நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த குழந்தை எப்படி வசத்தில் ஏறி நெஞ்சுக்கு ஏறி இருந்தாலும் அந்த கொடி சுற்றி இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி சுகமாக குழந்தை பெற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். தோதகத்தையும் செம்மர இலை ஒன்றும் ரெண்டையும் அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். கிராம்பும் திப்பிலியும் பொடியாக அரைச்சி வச்சுருக்குறோம். இது கூட சேர்த்துக்கிறணும். கூட 1 ஸ்பூன் தேன் கலந்துருங்க. இந்த மருந்தை ஒரு நேரத்துக்கு 9வது மாதம் ஆரம்பிக்குதுனாக்கா ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து 7 நாள் கழித்து ஒரு முறை இப்படியேவும் அந்த 9வது மாதத்தில் ஒரு 4 முறை சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அடுத்து 10வது மாதம் வந்துருச்சுனாக்கா இடையிலேயே ஆண் குழந்தைனாக்கா கரெக்டாக 9வது மாதம் முடிஞ்ச உடனேயும் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். பெண் குழந்தைனாக்கா ஒரு 10 நாள் 20 நாள் தள்ளி போகும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இடுப்பு வலிக்குது அப்படின்னும் போதும் இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு போனீங்கனாக்கா அழகாக உங்களுக்கு சிசரிங் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிருவீங்க. சுகப்பிரசவம் சுகப்பிரசவத்துக்கு செம்மர இலை, திப்பிலி, தோதகத்தி, தேன், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்து அரைச்சி எடுத்துருக்கு. இது அப்படியே குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பலம் கூடிரும், சுகப்பிரசவமாகும். இது வாரம் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சுகப்பிரசவமாகும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.